ஓம் நமச்சிவாய. நாம் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் விடாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது இடிகரையில் அமைந்திருக்கும் வில்லீஸ்வரமுடையார் திருக்கோயில் பற்றி. இந்த ஆலயம் துடியலூரிலிருந்து கோவில்பாளையம் செல்லும் பாதையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் வில்லீஸ்வரமுடையார், தாயார் வேதநாயகி, தலபுருச்சம் வில்வமரம், தீர்த்தம் சிவதீர்த்தம். இடிகரை வில்லீஸ்வரமுடையார் கோவில் வடமதுரையில் அமைந்திருக்கின்ற விருந்தீஸ்வரர் கோயில், கோவில்பாளையத்தில் இருக்கின்ற காலகாலேஸ்வரர் கோவில் ஆகிய 3 கோயில்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கின்றது. கோவிலுக்கு சுற்றுச்சுவருக்கு முன்பு சக்தி விநாயகர் வீட்டிருக்கின்றார். அவரை வழிபட்டு உள்ளே நுழைந்தால் மண்டபத்துடன் கூடிய 60 அடி உயர தீபஸ்தம்பம், அதன் கீழே விநாயகர், முருகன், வேல் மற்றும் காமதேனு ஆகியவை புடைப்புச் சிற்பங்களாக 4 பக்கங்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மண்டபம் 18ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டதாக கல்வெட்டு செய்திகள் எல்லாம் குறிப்பிடுகின்றன. அடுத்து மகாமண்டபத்தில் மிக நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட நந்தியம்பெருமான் கம்பீரமாக வீட்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அர்த்த மண்டபத்தில் தெற்கு நோக்கி இருக்கின்ற கனகசபையில் விநாயகர், நடராஜர், சிவகாமி அம்பாள், வள்ளி தெய்வானை சமேத முருகன் ஆகியோரது 50 திருமணிகள் இருக்கின்றன. கனகசபைக்கு எதிரே தெற்கு வாசல் இருக்கின்றது. கருவறையில் சதுர வடிவிலான ஆவுடையாரில் சொருகலிங்க திருமேனியராக மூலவர் வில்லீஸ்வரமுடையார் அருள்பாலிக்கின்றார். வெள்ளியிலான நாகபரணம் சாத்தப்பட்டு கருவறை விமானம் சதுர வடிவில் 3 நிலைகளை கொண்டு நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வில்லீஸ்வரர் சன்னதிக்கு வடக்கு பக்கத்தில் பாலசுப்பிரமணியனும் வேதநாயகி அம்மன் சன்னதிகள் தனித்தனியாக இருக்கின்றன. வெளிச்சுற்றில் சிவசூரியன், தட்சிணாமூர்த்தி, நால்வர், நெய்ருதி விநாயகர், சண்டிகேஸ்வரர், நவக்கிரகம், பைரவர் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோர் தனி சன்னதிகளில் வீட்டிருக்கின்றார்கள். வில்லுமரம் தலவிருட்சமாகவும் தீர்த்தம் சிவதீர்த்தமாகவும், அது கோவிலுக்கு பின்புறம் பெரிய தெப்பக்குளமாகவும் இருக்கின்றது. தற்போது அது அழிந்து விட்டதாகவும் சொல்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன? திருமணத்தடை, நோய் நொடியால் பாதிக்கப்பட்டோர் ஏராளமான பக்தர்கள் இந்த வேண்டுதலுக்காக வருகின்றார்கள். நேர்த்திக்கடனாக நோய் நொடியால் பாதிக்கப்பட்டவர்களும், கோர்ட்டு வழக்கு, வில்லங்கம் போன்றவற்றால் நிம்மதி இழந்தவர்களும் சுவாமிக்கு விண்ணம் எழுதி பிரதோஷ காலத்தில் அவர் பாதத்தில் வைத்து பூஜிக்கின்றார்கள். அப்படி செய்வதால் அவர்கள் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறுகின்றது என்பது நம்பிக்கை. வில்லீஸ்வரகுமாரனுக்கு 11 செவ்வாய்க்கிழமைகளில் பாலாபிஷேகம் செய்து வழிபட திருமணத்தடைகள் நீங்குவதாக பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன? புராதன கோயில்கள் வரிசையில் இது ஒரு பவித்திரமான சாநித்தியமிக்க ஸ்தலமாகும். இங்கு நேரில் சென்று ஈசனை தரிசிப்பதால் மட்டுமே அதனை உணரவும் அனுபவிக்கவும் முடியும். பல வருடங்களுக்கு பிறகு கடந்த ஆண்டு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி நடைபெற்ற திருவீதி உலா புராண காலத்தை நினைவூட்டுவது போல இருக்கின்றது. அம்பாளின் அற்புத திருமேனி ஒரே கல்லினால் ஆனது. பிரபாவணியுடன் சதுர்புஜ நாயகியாக நின்ற திருக்கோலத்தில் மேல் கைகளில் தாமரை மலர்களை ஏந்தியும் கீழ்கைகளில் அபயகஸ்த முத்திரையோடும் எழிலான தோற்றத்தில் அருள்பாலிக்கின்றார். பாலசுப்பிரமணியன் வில்லீஸ்வரகுமாரர் என்று அழைக்கப்படுகின்றார். 1977 கும்பாபிஷேகம் நடந்த பின்னால் 1986 நடக்க வேண்டிய கும்பாபிஷேகம் பல காரணங்களால் நடைபெறவில்லை. பழமையான இந்த கோவில் முறையான பராமரிப்பு இல்லாமல் பழுதடைந்து சிதைந்த நிலையை அடைந்தது. இறை உணர்வில் நாட்டம் கொண்ட ஊர் மக்களின் பெருமுயற்சியினால் தர்ம சிந்தனையுடன் கோவில் திருப்பணிகள் செவ்வனே நடைபெற்றது. பரிவார தெய்வங்களின் அமைப்போடு கோவில் புதுப்பிக்கப்பட்டது. இந்த தலத்தை மிகுந்த சத்தையுடன் பழைய அமைப்பு மாறாமல் புனரமைத்து 10/2/2014 அன்று கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. 43 ஹோமகுண்டங்கள் அமைத்து 75 சிவாச்சாரியர்கள் கலந்து கொண்டு 4 கால வேள்வியுடன் நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் நந்தி தோரணத்தையும் சூரிய சந்திர பாதகைகளையும் தாங்கி சென்றார்கள்.
நன்கு அலங்கரிக்கப்பட்ட 2 காளை மாடுகள் 4 குதிரைகள் கன்றுடன் பசுமாடு என அணிவகுத்து சென்றன. அஸ்தமங்கல பொருட்களான திருநீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம் போன்ற பொருட்களை தட்டில் ஏந்தி கன்னி பெண்கள் சென்றார்கள். பூர்ண கும்பத்தை ஒருவர் எடுத்துச் சென்றார். ஊர் முரசு கோலாட்ட குழுவினர்கள் ஆடல் பாடலோடு அணிவகுத்து சென்றார்கள். திருநீர் அணிந்து உத்ராட்சம் தரித்த சிவச்செல்வர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கைலாய வாத்தியங்களான உடல் நெடுந்தாரை போன்ற உடுக்கை போன்ற இசைத்த வண்ணம், இந்த மாதிரி பொருட்களை இசைத்த வண்ணம் நகர்ந்து செல்ல விநாயகப் பெருமான் 4 12 திருமுறைகள் என பின்தொடர்ந்தார்கள். 4 போல் வேடம் தரித்த 4 குழந்தைகள் பவனி வர ஒரு குழுவினர் 12 திருமுறைகளை பன்னிசைத்த பிடிப்பின் சென்றார்கள். இவ்வாறு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழா. இந்த ஸ்தலத்தின் தல வரலாறு என்ன? வில்லேஸ்வரமுடியார் கோவில் கோவை அருகே இருக்கின்ற இடிகரை எனும் கிராமத்தில் இருக்கின்றது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் குருடி மலையிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் 2 பள்ளங்களின் 2 கரைகளுக்கு மத்தியில் அமைந்த ஊர் பகுதி இருகரை என வழங்கப்பட்டு பின் மருவி இடிகரை என பெயர் பெற்றது. மழைக்காலங்களில் இந்த பள்ளங்களில் ஓடி வரும் நீர் திருப்பூர் அருகே நொய்யல் ஆற்றுடன் கலக்கின்றது. ஆதி காலத்தில் வில்வவனம் சூழ்ந்த பகுதியாக இடிகரை இருந்தது. மழைக்காலங்களில் இந்த பள்ளங்களில் ஓடி வரும் நீர் திருப்பூர் அருகே நொய்யல் ஆற்றுடன் கலக்கின்றது. கொங்கு நாட்டு வரலாற்றில் கிபி 9 முதல் கிபி 14 வரை உள்ள காலம் வரலாற்று சிறப்பு மிக்க பொற்காலமாகும். அப்போது கொங்கு நாட்டை ஆண்டு வந்த மாமன்னன் கரிகாலன் 36 சிவன் கோயில்களை கட்ட வேண்டும் என்று உறுதி பூண்டிருந்தார். கல்லணையை கட்டி சாதனை புரிந்த கரிகால சோழன் ஒரு சமயம் இடிகரை பகுதிக்கு விஜயம் செய்தபோது வேடுவ பெண் குறத்தி ஒருவரிடம் குறிகேட்க, உங்கள் நாடு செல்வ செழிப்புடன் வளமாக சிறக்கவும் மன்னரின் புத்திரதோஷம் நீங்கவும் சிவன் கோவிலை கட்டுமாறு சொல்ல அவ்வாறே இந்த கோவிலை கட்டியதாக வரலாறுகள் சொல்கின்றன. வில்லீஸ்வரர் என்றே அழைக்கப்பட்ட ஈசன் திருநாமம் தற்போது வில்லீஸ்வரமுடியார் என்று அழைக்கப்படுகின்றது. பேர்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்தை தரிசித்து சிவபெருமானின் அனைத்து அனுகிரகங்களையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.